ஹாய் வீவர்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். இன்னைக்கு சிந்து பைரவி நாடகத்தில் சிந்து வெளியில் பெருக்கிட்டு இருக்காங்க. ஸ்னேகா உள்ளே இருந்து வெளியே வராங்க. உடனே முறைச்சி பார்க்குறாங்க ஸ்னேகா சிந்துவை. சிந்து என்ன பண்ணுறாங்க, அவங்க கையில் இருக்கிற தொடப்பத்தை எடுத்து மூஞ்சிக்கு நேராக கையில் வச்சு தட்டுறாங்க. அப்போ ஸ்னேகா சொல்கிறாங்க, ஏ சிந்து, இவ்வளோ நடந்தால் உனக்கு இன்னும் திமிரு அடங்கலடின்றாங்க. அதுக்கு சிந்து பதில் அடி என்ன கொடுக்குறாங்கன்னா, நான் அன்னபூர்ணி அத்தைக்கும் சிவாவுக்கும் மட்டும்தான் கட்டுப்படுவேன், மற்றவங்க யாருக்கும் நான் கட்டுப்பட மாட்டேன், அடங்க மாட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே ஸ்னேகா சொல்கிறாங்க, அன்னபூர்ணி ஆன்ட்டிக்கு என் மேலே இருந்த கோபம்லாம் போயிடுச்சு, ஆனால் உன் மேலே உச்சக்கட்ட கோபம் இருக்குது. நீ ஒன்றா பாரேன், சிவா கிட்ட தாலியை கையில் கொடுத்து இந்தாடா ஸ்னேகா கழுத்தில் கட்டுன்னு சொல்கிற காலம் வரும் பாரு அப்படின்னு சொல்கிறாங்க ஸ்னேகா. அதுக்கு சிந்து சொல்கிறாங்க, ஸ்னேகா நீ ரொம்ப பேராசைப்படாத, சத்தியமாக அப்படியெல்லாம் நடக்கவே நடக்காது அப்படின்றாங்க. பாருடி பார்க்கலாம், அது நடக்குதா இல்லையான்றது நீயே பொறுத்திருந்து பாரு அப்படின்னு சொல்லிட்டு ஸ்னேகா போயிடுறாங்க. அதுக்கப்புறம் சிந்து வீட்டில் சாமி கும்பிட்டு இருக்கிறாங்கங்க. அது ஓரமாக இருந்து சிவா பார்த்துட்ருக்கிறாரு. அவங்க சாமி கும்பிடும்போதும் அவரும் கும்பிடுறாரு. சிந்து என்ன வேண்டிக்கிறாங்கன்னா, சுவாமி நான் குமரமலைக்கு நட பாத யாத்திரையாக நான் வரேன், அத்தைக்கு குணமாயிடுச்சுன்னா வேல் சாத்துறேன் அப்படின்னு சொல்லி வேண்டிக்கிறாங்க. இதை இசைக்கு பார்க்குறாரு. இசைக்கு பார்த்துட்டு கொடுக்குன்னு ஓடி போய் மகா கிட்ட சொல்கிறாரு, அக்கா அக்கா அந்த சிந்து சாமி கும்பிட்டுட்டு இருக்கிறாக்கா அப்படின்றாரு. உடனே மகா கோபமாக ஏய் உன்னை வீட்டுக்குள்ளே எந்த இதுவும் புழங்கக்கூடாதுன்னு சொன்னால் நீ என்னென்னா பூஜை அறையில் சாமி கும்பிட்றியாடி, வெளியே போடி அப்படின்றாங்க மகா. உடனே சிந்து சொல்கிறாங்க, அத்தை இத்தனை நாளாக 4 நாள் ஆச்சு இந்த பூஜை அறை அப்படியே கிடக்குது, ஒரு பூ கூட மாற்றலை, யாரும் ஒரு அலங்காரம் பண்ணலை, சாமி கும்பிடலை, நீங்கள் யாரும் செய்யலை, அதை நான் செய்தேன், என்ன இப்போ பார்க்க போனால் நீங்களும் உங்கள் பிள்ளையும் தான் இந்த வீட்டில் எல்லா வேலையும் செய்யணும், ஆனால் நான் செஞ்சுக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க. எவ்வளோ திமிரு இருந்தால் நீ என்னையே பேசுவியாடி எதிர்த்துன்னு அடிக்கிறதுக்கு கை ஓங்குறாங்க மகா. உடனே சிந்து அவங்க கையை தடுத்துட்டு, அத்தை இங்கே பாருங்க, என்னை அடிக்கிற வேலைலாம் வச்சுக்காதீங்க, நீங்கள் என்ன மரியாதை தரீங்களோ அதுதான் உங்களுக்கு திருப்பி கிடைக்கும், இந்த வீட்டுக்கு வாழ வந்திருக்கிற மருமகளை எப்படி தான் நடத்துவீங்களா, நீங்கள் எப்படி வந்தீங்களோ அதே போல தான் நானும் இந்த வீட்டுக்கு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறமா ஆறுமுகமும் பைரவியும் அவங்க தரிசு நலமாக இருந்ததில்ல, அந்த கழனி காட்டுக்கு போகிறாங்கங்க. அங்கே போனால் சரியான விளைச்சல். அதை பார்த்து பைரவி ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. உடனே வீடியோ எடுக்கிறாங்க அத்தைக்கிட்ட காட்டணுன்ட்டு. அப்போ ஆறுமுகம் பேசுகிறாரு, பைரவி இது தரிசு நலமாக கடந்தது, நான் விற்றுருப்பேன், நல்ல வேலை நீ தான் பரிசோதனை பண்ணி இதில் நல்ல விளைச்சல் இருக்குன்னு சொல்லிட்டு நீ இது விளைச்சல் பண்ண, நல்லா விளைஞ்சிருக்க பைரவி, நான் தான் உனக்கு நன்றி சொல்லணும் அப்படின்றாரு. அதுக்கப்புறம் இல்லை இதை முதல்ல அத்தைக்கு காட்டணும் அப்படின்னு சொல்கிறாங்க. வீடியோ எடுக்கிறாங்க. அப்போ ஆறுமுகம் என்ன சொல்கிறாருன்னா, உன் மனசு போலவே இந்த 100 ஏக்கராவும் பூத்து குலுங்குது பைரவி அப்படின்றாரு. அதுக்கு என்ன சொல்கிறாங்கன்னா, நான் படித்தது ஒன்றா வேறு இருக்கலாம் ஆறுமுகம், ஆனால் எங்கள் அப்பா ஒரு விவசாயி, நான் என்ன பண்ணேன் இதில் நல்ல விளைச்சல் வரும்ன்ட்டு நான் ஆளுங்களை கூட்டிகிட்டு பரிசோதித்தேன், ஆனால் மகாத்தை உனக்கு என்ன தெரியும் விவசாயத்தை பற்றின்னு என்னை ஒரு மாதிரியாக பேசினாங்க, அதுக்காகவே இதை நான் செய்தேன் அப்படின்னு சொல்கிறாங்க பைரவி. அப்புறம் அன்னபூர்ணி அம்மா கிட்ட போயிட்டு இந்த விளைச்சலை பற்றி சொல்கிறாங்க ஆறுமுகமும் பைரவியும். அதுக்கு அன்னபூர்ணி அம்மாவும் சொல்கிறாங்க, பைரவி நீதாம்மா அதை நாங்கள் எப்போ விற்றுட்ருப்போம், மகா பேச்செல்லாம் கேட்டு ஆறுமுகமும் விற்றுட்ருப்பான், ஆனால் நீ ஆய்வு பண்ணி நல்ல விளைச்சல் கிடைக்கும்னு விளைய வச்சிருக்க, நீ இந்த குடும்பத்துக்கு வந்த அதிர்ஷ்டம் ஆறுமுகம், உனக்கு கிடைச்ச பொக்கிஷண்டா உன் பொண்டாட்டி, நீ இவளை பத்திரமா பார்த்துக்கணும், எனக்கு அப்புறம் இந்த குடும்பத்தை பைரவி தான் நிர்வகிக்கணும் அப்படின்றாங்க. உடனே ஆறுமுகம், அம்மா கண்டிப்பாம்மா நான் நல்லா பத்திரமா பார்த்துக்கிறம்மான்றாரு. அதுக்கப்புறமா பைரவி நீ தான் எனக்கு அப்புறம் இந்த குடும்பத்தை தாங்குன்னு தாங்கணும், எல்லா பொறுப்பும் உன்கிட்ட தான் வரும்னு சொல்கிறாங்க. இதை கேட்டுட்டு இருந்து இசைக்கும் மகாக்கும் பிடிக்கல. இசைக்கு சொல்கிறாரு, அக்கா பாத்தியா இந்த குடும்பத்தில் அன்னபூர்ணிக்கு அப்புறம் பைரவி தானா அப்படின்றாங்க. நீ தானக்கா வரணும் அப்படின்றாரு இசைக்கு. என்னதான் இருந்தாலும் பைரவி அவளுடைய மருமகடா, அதனால தான் நீ பாரு, ஆறுமுகத்தையும் பைரவியும் நான் பிரிக்கலை, இந்த வீட்டை விட்டு அவளை துரத்துறேன் பாரு அப்படின்னு நினைக்கிறாங்க சொல்கிறாங்க மகா.
இதை எல்லாத்தையும் கேட்டுட்ருக்காங்க. சிந்துக்கு ஒரே சந்தோஷமா இருக்கு. பைரவி வெளியே வந்ததும் சிந்து ஒடியாந்து சொல்றாங்க, "பைரவி, உன்னை அன்னபூர்ணி அத்தை பாராட்டினதை நான் பார்த்துக்கிட்டு இருந்தேன். எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது. நீ எவ்வளோ இந்த குடும்பத்துக்கு லாபத்தை கொடுத்துருக்க. அன்னபூர்ணி அத்தை உன்னை நம்பி எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணியிருக்கிறாங்க பைரவி. அதனால் எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்கு உன்னை நினச்சி" அப்படின்றாங்க. "நீயும் ஆறுமுகமாக ரொம்ப சந்தோஷமா வாழணும் இந்த குடும்பத்தில்" அப்படின்னு சிந்து சொல்கிறாங்க. உடனே பைரவி சொல்கிறாங்க, "நீ நினச்சிட்டு இருக்கியா உன்ன மாதிரி தான் அந்த ஆறுமுகமும். நான் வேண்டான்னு சொன்னேன், என்னை கல்யாணம் பண்ணிக்காதன்னு சொன்னேன். எனக்கு பிடிக்கலன்னு தெரிஞ்சும் அவன் என் கழுத்தில் தாலியை கட்டிட்டான். ஆனால் நானும் அவனை விட்டுட்டு போயிடுவேன். ஏதோ தரிசு நலமாக கிடக்குதே, அதை எதனா ஒன்று செய்வோன்னு சொல்லிட்டு செய்தேன் நான். அதுக்குன்னு இந்த குடும்பத்துக்கு நல்ல லாபத்தை ஏற்படுத்தி கொடுத்தேன்றதுக்காக இங்கேயே உட்காந்து வாழ்வேன் நீ நினைக்காத. நான் என்னைக்கா இருந்தாலும் இந்த குடும்பத்தை விட்டு போயிடுவேன்" அப்படின்னு சொல்கிறாங்க. இதை சிவா பார்த்துட்டு, "என்ன சிந்து, இது மாதிரி உங்கள் பைரவி கோவத்தோட போகிறாங்க, என்ன ஆச்சு?" அப்படின்னு கேட்குறாரு. அதுக்கு சொல்கிறாங்க, "என்னால் தான் அவள் வாழ்க்கை கெட்டுடுச்சின்னு சொல்கிறா டாக்டரே" அப்படின்றாங்க. "அது என்னவோ உண்மை தானே சிந்து, சரி விடு, இதெல்லாம் பற்றி நீ கவலைப்படாத" அப்படின்றாரு. நாளைக்கு மீண்டும் தொடருவோம். நன்றி, பாய் பாய்.